எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல எஃபெக்டிவான பவர்ஃபுல் ஒரு ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது செடிக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நல்ல பச்சை பசேன்னு, இப்போது நம்மளோட வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்ல பச்சை பசேன்னு லீவ்ஸு கண்டிப்பாக வரும். மொட்டுக்கள் நிறைய வரும். தட்டு தட்டாக நீங்கள் பூக்களை பறிக்கலாம். வாங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி வாங்கி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஃபோட்டோஸ் எக்கச்சக்கமாக சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃபோட்டோஸ் அனுப்பாமல் எனக்கு வீடியோஸாக சென்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ரோஸ் பெஸ்டி வேணுங்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெத்தலையும் துளசியும் ஒரே தொட்டியில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் 2 செடியும் ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். ரெண்டுமே அருமையாக அட்டகாசமாக செல்லுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. வாங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட வேஸ்ட்டாக போன இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரம், மீடியம் சைஸு, குட்டியாக அது மாதிரி ஒரு 3 பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அதே கப்பில் 5 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணுறேன். இது மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது நல்ல சாறு இறங்கி கலரே சூப்பராக மாறிடும். சரிங்களா? இந்த காஃபி தூள், டீ தூள் போக இன்னொரு பொருள் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த 3 பொருள்லையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். காஃபியில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசியம், அயன், பாஸ்பரஸ், மெக்னீசியம். அதே போல் டீயில் இருக்கிறது அதே போல் நைட்ரஜனோ, பாஸ்பரஸ், பொட்டாசியம், நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. இதுக்கப்புறம் நான் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தயிராகவும் கலக்கலாம், மோராகவும் கலக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 3 பொருட்கள்லையுமே மிக முக்கியமான என்பிகேன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ செடிகள் கண்டிப்பாக நிறைய துளிர் விட்டு வரும். நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு மொட்டுக்கள் நிறைய வரும். பூக்கள் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக பூக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல எசன்ஸும் இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். சரிங்களா? சூடாக இருக்கும்போது நம்ம மோரையோ தயிரையோ சேர்த்தக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லாவே ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தயிர் சேர்த்து வச்சுருப்பேன். அந்த வெண்ணெயை எடுத்தது போக மீதி இருக்கிற மோர், அப்படியே ஒரு 2 டம்ளர் மோர் இருக்கும். அதை அப்படியே இதில் சேர்த்துட்டேன். சரிங்களா? இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை ஒரு 2 நாள் நம்ம கண்டிப்பாக புளிக்க வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சு 2 நாளைக்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துடணும். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும்போது நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள், நிறைய பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் ஃபார்ம் ஆகும். அதுதான் செடியினுடைய வளர்ச்சிக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், 2 டேஸ் கழித்து இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. எப்பயுமே இது மாதிரி நம்ம ஃபெர்மெண்ட் ஆன அந்த லிக்விடை ரைட் ஹேண்ட் சைடாக மட்டும்தான் நம்ம கலக்கணும். சரிங்களா? அது எந்த லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 மக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி கலந்துட்டு பாருங்கள், 1/2 மக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒரு 50 செடிங்களுக்கு கொடுக்கலாம்.
1/2 மக்கு எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீ தூள் காஃபி தூள்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம வடிகட்டணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஆற்றி விட்டுக்கோங்க. ஆற்றிட்டு இப்போ செடிங்களுக்கு நீங்கள் ஒரு மக்கு கொடுங்க போதும். செடியினுடைய சைஸ் பொறுத்து, க்ரோ பேக்னுடைய சைஸ் பொறுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி லீக் ஆகாத மாதிரி கரெக்டாக ஒரு மக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. என்கிட்ட செடி நிறைய இருக்குது, அதனால் நான் ஒரு 50 செடிக்கு 2 தடவை 3 தடவை நான் செஞ்சு கொடுக்கணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 50 செடிக்கு அளவாக நான் செஞ்சுருக்கிறேன். இப்போது பாருங்கள், இப்போ ஒரு மக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டு வரலாம். பாருங்கள், ஊற்றின உடனே எப்படி அப்படியே உறிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், ஆனால் வெளியில் லீக் ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்த லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உரத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து அது ஹோல்ஸ் வழியாக வெளியே போச்சுன்னா சத்து ஃபுல்லாக வெளியே போயிடும். ஓகேங்களா? இது மாதிரி எல்லா செடிங்களுக்கும் லைனாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அழகாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பூக்கள். ஷேப்பாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். லீவ்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக. இப்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும்னா நான் சேனலில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, மேம் இத்தனை ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் எதை எப்படி கொடுக்குறது, எனக்கு ஒரு சார்ட் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. மேம் அப்போ நான் சொல்கிறேன், மேம் இது சார்ட் எல்லாம் போட முடியாது. நிறைய இருக்குங்க நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருக்குது. உங்களால் நான் அது ஒன்றா உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களால் எது முடியுமோ, எந்த பொருள் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செடிங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்தா பூ பூத்துருக்கு பாருங்கள். இலைகள் எல்லாம் பாருங்கள் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்ல செலுன்னு க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நான் ரெகுலராக கொடுக்குற உரங்கள். இதுவும் மாதம் 4 தடவை, வாரத்துக்கு 1 தடவை நான் கண்டிப்பாக மருந்தடிச்சிடுவேன். அப்போது இங்கே பாருங்கள் பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குது, கலர் பார்த்தீங்களா? இதே கலரில் தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பூ பூக்குது பாருங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸு மருந்துகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுடைய செடிகளும் கண்டிப்பாக இதே மாதிரி பூ பூக்குங்க. இங்கே பாருங்கள் துளிர்கள் எல்லாம் எவ்வளவு செந்தளிர்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். கட் பண்ண உடனே மேலே கற்றாழை வச்சு விட்டுருங்க. அப்போ அந்த உடனடியாக நமக்கு துளிர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் ரோஸு பேசில் ரூட். ஆக்சுவலாக அதில் மேலே பாருங்கள் 4-5 மொட்டு சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்மக்கிட்ட ரோஸ் பெஸ்டி வாங்கி போடுறவங்களுக்குமே 1 மொட்டு 2 மொட்டு வர்ற இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி கொத்தாக தான் மொட்டுக்கள் வரும். அதை நிறைய ரிவ்யூ வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே கடனுக்கேன்னு நம்ம உரம் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அந்த செடிகளுக்கு என்ன தேவையோ, இப்போது மொட்டுக்கள் சரியாக வரலன்னா அதுக்கு என்ன தேவை, அப்போ அந்த மொட்டுக்கள் வர்றதுக்கு உரிய உரத்தை கொடுக்கணும். இலைகளே இல்லாமல் குச்சி மாதிரி இருக்கா, முதல்ல இலைகள் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த செடிகளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம உரங்கள் கொடுக்கும் பொழுது இது மாதிரி நல்ல கொத்தாக கண்டிப்பாக பூக்குங்க. இங்கே பார்த்தீங்களா துளிர் எப்படி இருக்குன்னு பாருங்க, எத்தனை மொட்டு. இது காஷ்மீரி ரோஸு, நல்லாவே தளவெடுத்து அருமையாக வந்திருக்குது. உங்களால் எத்தனை செடி வளர்க்க முடியுமோ 4 செடினாலையும் நச்சுன்னு நம்ம வளர்த்தணுங்க. அந்த மாதிரி கரெக்டாக உரம் கொடுத்து மருந்து அடிச்சிங்கன்னா இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். ஆசைக்கு நிறைய செடி வாங்கி வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. அப்போ அந்த செடிகள் மேலே நமக்கு நமக்கே முடியாமல் இருக்கும்போது ஒரு வெறுப்பு தான் வரும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே போயிடும். இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த செடியில் எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 12 மொட்டுக்கு மேலேயே இருக்கும். பேபி பிங்க்ல சூப்பராக இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தட்டாக பூக்களை நீங்களுமே பறிக்கலாம். இன்னைக்கு நம்ம பறித்த பூக்கள் அத்தனையுமே நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கலராக எத்தனை வகையான பூக்களை நான் பறிச்சிருக்கேன் பாருங்கள்.
இதே மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வீடியோவையும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி பூக்களை பறிப்பீங்க. ஓகேங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லதா.